जय गुरुदेव. Enlightenment, ஞானம் அடைதல், அதை பத்தி குருதேவ் சொல்லியிருக்க நாலேஜ் ஷீட். Sometimes the question comes up, what is the use of all these courses if someone's behavior has not changed? ஒருத்தருடைய பழகும் விதம் மாறவே இல்லை. இவ்வளவு பயிற்சிகள் செய்துமே ஒருத்தருடைய பழகும் விதம் மாறல அப்படின்னு சொன்னா எதுக்காக இந்த மாதிரி பயிற்சிகள் எல்லாம்? The knowledge acquired by a human being cannot be measured or judged by external behavior. ஒருத்தருடைய வெளிப்புறத்துல அவருடைய பழகும் விதத்தை பார்த்து அவர் எந்த அளவுக்கு ஞானத்துல இருக்கிறார், அவருக்கு ஞானத்தை கிரகித்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம வெளிப்புறமாக தெரிஞ்சுக்க முடியாது. Some people may behave as though they have absorbed all the knowledge. சிலவங்க அவங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி என்ன பழகுவாங்க. பட் இன்டர்னலி தே ஹவ் நாட். ஆனா அதை உள்ள கொண்டு போனாங்களா அப்படின்னு பார்த்தா இருக்காது. The reverse is also true. அதற்கு மாறானதும் உண்மைதான். Someone who seems not to have changed at all. ஆனா ஒரு சில பேர் பார்த்தா என்ன, அவங்களுக்கு எந்த மாற்றமும் கிடைச்ச மாதிரியே இருக்காது. பட் ஹாவ் அப்சர்வ்ட் குவைட் அ லாட். ஆனா ஞானத்தை அந்த அளவுக்கு என்ன பண்ணிருப்பாங்க, அவங்க கிரகித்திருப்பாங்க. Ordinary people just look at the external behavior. சாதாரண மனிதர்கள் மற்றவருடைய வெளிப்புறத்தில் அவர்கள் எந்த விதத்தில் பழகுகிறார்கள் அப்படிங்கிறத மட்டும்தான் பார்ப்பாங்க. வெளிப்புறத்துல அவங்க எந்த மாதிரி பழகுறாங்க அப்படிங்கிறத சாதாரண மனிதர்கள் பார்ப்பாங்க. பட் த இன்டெலிஜென்ட் ஒன் லுக்ஸ் பியாண்ட் பிஹேவியர் அண்ட் இஸ் அமேஸ்ட் பை த பிளே ஆஃப் கான்சியஸ்னஸ். புத்திசாலி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா அதையும் தாண்டி அவங்க பார்ப்பாங்க. இது எல்லாமே என்ன, ஒரு ஆழ்நிலை, அதோடைய விளையாட்டு தான் இதெல்லாம் அப்படிங்கறத அவங்க புரிஞ்சுப்பாங்க. பிஹேவியர் அஃபெக்ட்ஸ் ரிலேஷன்ஷிப். பழகும் விதம் உறவுகளை பாதிக்கிறது. பழகும் விதம், இல்லை நம்ம எந்த மாதிரி பழகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தானே ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்கா இருக்கும், இல்லை பிரேக் ஆகும். ஆட்டிடியூட் அஃபெக்ட்ஸ் பிஹேவியர். நம்முடைய நடத்தை பழகும் விதத்தை பாதிக்கிறது. பழகும் விதம் உறவுகளை பாதிக்கும். நடத்தை ஆட்டிடியூட் இல்லையா, பழகும் விதத்தை பாதிக்கிறது. நாலேஜ் ஆர் இக்னரன்ஸ் அஃபெக்ட்ஸ் ஆட்டிடியூட். ஞானத்தில் இருப்பதோ இல்ல அஞ்ஞானத்தில் இருப்பதோ பழகும் விதத்தை என்ன பண்ணுது, பாதிக்கிறது. கிரேஸ் பிரிங்ஸ் ஃபோர்த் நாலேஜ். அறிவு அருளை கொண்டு வருகிறது. அறிவு என்ன பண்ணுது, அந்த ஞானம் என்ன பண்ணுது, அருளை கொண்டு வருகிறது. Inside you are like a tree, barren in some season and at other times blossomed. உள்ள ஒரு நல்ல ஒரு மரம் மாதிரி, சில நேரங்கள்ல என்ன கொஞ்சம் பட்டு போன மாதிரி இருக்கும், ஆனா சில நேரங்கள்ல மலர்ந்து இருப்பீங்க. Be like an evergreen coconut tree. எப்படி இருக்கணுமா, evergreen coconut tree, தென்னை மரம் மாதிரி. That yields its fruit throughout the year. அதனுடைய என்ன பழங்கள் காய்கள் எல்லாம் எப்படி வருஷம் ஃபுல்லா காய்கள் கொடுக்கிறதோ அதே மாதிரி be like an evergreen coconut tree that yields its fruit throughout the year. That is enlightenment. அதுதான் ஞானம் அடைதல். beyond season, கால நிலைகளை எல்லாம் கடந்ததுதான் அந்த ஞானம் அடைதல் அப்படிங்கிறது. நம்ம வெளிப்புறத்துல வச்சு இல்லை ஒருத்தர் எடை போட முடியாது இவர் அப்படின்ட்டு, புரியுதுங்களா? ஸோ எல்லாத்தையும் தாண்டினது தான் ஞானம் அடைதல் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். புரியுதா? குட். ஜெய் குருதேவ்.